எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ராமாயணத்தில் வரும் வானர சேனை, ஒரு ராஜயோக பார்வை. ராமாயணத்துல நம்ம எப்படி கேட்டிருக்கோம், கதை கேட்டிருக்கோம்னா, ராமர் சீதை இருந்திருக்காங்க. சீதையை ராவணன் கடத்திட்டான். சீதையை மீட்கிறதுக்காக ராமர் சுக்ரீவன், ஹனுமான் அவங்களுடைய வானர சேனையை பயன்படுத்தி அவங்களோட உதவியை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து கடல் கடந்து போய் ஸ்ரீலங்கால போய் சண்டை போட்டு சீதையை மீட்டு வந்ததா ராமாயணம் சொல்லுது. ராஜயோகத்துல பரமாத்மா, ஆத்மாக்களின் தந்தை, அவருடைய இயற்பேர் சிவன், உலகம் அவர் அல்லா ஜஹோவா காட்னு சொல்லுது. அவர் என்ன சொல்றாருன்னா, ராமர் சீதை இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறார்கள், ஓகேவா? ஆனா சீதையை யாரும் கடத்தவே இல்லை. ராவணன் சொல்லி 10 தலையில ஒரு அரக்கன் கிடையவே கிடையாது. அதே மாதிரி இந்த வானர சேனை அப்படின்னு சொல்லி, அதாவது மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய வானர சேனை ஒண்ணு இருந்தது கிடையாது அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு. இது ராஜயோகத்துல. இப்போ பக்தியில அது உருவாக்கப்பட்ட கதை. எது உருவாக்கப்பட்ட கதைனா, சீதை கடத்தப்பட்டது, ராவணன் கிட்ட மீட்டு வந்ததெல்லாம் உருவாக்கப்பட்ட கதைன்னு பரமாத்மா சொல்றாரு. ஆனா ராமர் சீதை இருந்திருக்காங்க, ரொம்ப சுபிக்ஷமா ஆட்சி பண்ணியிருக்காங்க, மக்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் ஹிஸ்டரி. இது ராஜயோகமும் ஒத்துக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வானர சேனை அப்படின்னு சொல்றாங்கல்ல, ராமருக்கு உதவி செய்தது, இதனால இவர் ராவணனை ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, இதோடைய ஆன்மீக விளக்கம் என்ன, அதாவது ராஜயோக விளக்கம் என்ன, என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ராஜயோக ஆங்கிள் இருந்து பார்க்கணும். இங்க நம்ம ராம் அப்படி சொல்றோம் இல்லையா, இதுல ராமாயணத்துல, அது இங்க நம்ம யார சொல்றோம்னா சிவனை சொல்றோம், ஓகேவா? இந்த சங்கமத்துல, கலிகாலத்தினுடைய உச்சகட்டமான இந்த நேரத்துல பரமாத்மா நம்ம எல்லாரையும் மாயையை ஜெயிக்க வைக்கிறார். இந்த மாயைக்கு தான் பேர் ராவணன், ஓகேவா? இப்போ ராவணனுக்கு 10 தலை அப்படின்னு காட்டுறாங்கல்ல, அது ராஜயோக பார்வையில் என்னன்னா, ஆண்களுக்கு 5 விகாரம் இருக்கு. காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசைன்னு இருக்கு. இதே மாதிரி பெண்களுக்கும் இருக்கு. ஸோ ஆண்களுக்கு 5 விகாரம், பெண்களுக்கு இருக்க 5 விகாரம் சேர்த்தா 10 விகாரம் இல்லையா? இதுதான் 10 தலை ராவணன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் மாயை, இதுதான் ராவணன், ஓகேவா? இதை ஜெயிக்க வைக்கிறதுக்கு பரமாத்மா இந்த நேரத்தில் முயற்சி பண்றார். இன்னைக்கு துவாபர கலியுக காலங்கள்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியுக திரேதாக நம்ம தேவதையாவே இருந்தோம். அப்படின்னா என்ன, ஆத்மான்ற புரிதலே வாழ்ந்துட்டோம். அப்ப ஆத்மாவோட கலை 16 இருந்தது சத்தியுக முதல் நாள்ல. திரேதா முடியும் போது 12 கலை ஆயிடுச்சு. எப்போ 12 கலை கீழே வருதோ, ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆத்மா, உயிர், சோல் அப்படின்ற எண்ணங்கள் மறந்துடும். நம்ம உடல்னு புரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த காமம், கோபம், அகங்கார, பற்று, பேரசை ஈடுபட்டோம், நிறைய பாவம் பண்ண ஆரம்பிச்சோம். இப்படிதான் படிப்படியா இறங்கி இந்த நேரத்துக்கு இந்த ஆல்மோஸ்ட் கலைகள் 1, 2 இந்த லட்சத்துக்கு சேர்ந்துட்டோம். இன்னைக்கு பரமாத்மா சத்தியுக ஸ்தாபனை பண்றாரு. அப்படின்னா என்ன, இந்த கலியுகத்தை முடிக்க போறாரு, சத்தியுகத்தை கொண்டு வர போறாரு. அப்ப பரமாத்மா என்ன சொல்றாரு, நான் சத்தியுக ஸ்தாபனை பண்ண போறேன், எனக்கு நீங்க ரைட் ஹேண்டா இருக்கும். அங்க ராமன் ராவணனை ஜெயிக்கிறதுக்காக ஸ்ரீலங்காக்கு போகும்போது அவருக்கு ரைட் ஹேண்டா இருந்தது இந்த வானர சேனை. இப்போ பரமாத்மா இந்த வானர சேனைன்னு யார் அட்ரஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ராஜயோகம் பிராக்டிஸ் பண்ற உங்களையும் என்னையும் சேர்த்து தான் சொல்றாரு. அப்போ நம்மளையே வானர சேனைன்னு சொல்லணும். வானரம்னா என்ன, குரங்கு, கரெக்டா? குரங்கு என்ன பண்ணும், மரத்துக்கு தாவும். அப்ப நம்ம அது மாதிரி தாவிட்டா இருக்கோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மனசு அதை பாஞ்சுக்கிட்டே இருக்கு, ஒரு இடத்துல நிக்கல, கரெக்டா? கலிகாலத்தோட உச்சத்துல என்ன ஆகும்னா, மனம் போல் வாழ்க்கை தான். பரமாத்மா சொல்ற ராஜயோகத்துல மனிதர்கள் 3 வாழ்க்கை வாழ்றாங்க. ஒண்ணு மனம் போல் வாழ்க்கை, அடுத்தது அடுத்தவங்க சொல்றது. ஃபர்ஸ்ட் சொல்ற மனம் போல வாழ்க்கை மன்மத். பரமாத்மா அடுத்தவங்க சொல்றது, அது நண்பர்களா இருக்கலாம், அப்பா அம்மா சொல்றதா இருக்கலாம், இல்லையா, ஒரு குருமார்கள் சொல்றதா இருக்கலாம், சொசைட்டி சொல்றதா இருக்கலாம். இப்படி வாழ்றாங்க. இது 2வது. 3வது தான் ஸ்ரீமத். ஸ்ரீனா உயர்ந்த, மத்தன வழி, இறைவன் சொல்லக்கூடிய உயர்ந்த வழியில வாழ்றது, ஓகேவா? அப்போ நம்மளுடைய மனசு இந்த நேரத்துல அலைபாஞ்சினே இருக்கு. இப்படிப்பட்டவங்களை தான் உள்ள கொண்டு மனசை சஞ்சலப்படுத்துறது இல்லையா, அதை சரி பண்ணி, அதுக்கு என்ன வழினா, மன்மனா பவ, தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்யும் போது ஆத்மா சார்ஜ் ஆயிடுது. ஆத்மா சார்ஜ் ஆகும்போது மனசு கட்டுப்படுது, ஓகேவா? அதுக்கப்புறம் நல்ல தேவையான சிந்தனைகள் வருது. அப்படின்னா என்ன, இந்த சிஸ்டமுக்கு தேவையான 33 கோடி பேரை இப்ப பரமாத்மா உள்ள கொண்டு வராரு. கொண்டு வரும்போது எல்லாருமே வானர சேனையா தான் இருக்காங்க. அப்படின்னா என்ன, ஒவ்வொருத்தருடைய மனநிலை கனாமுனான்னு இருக்கு.
ஓகே, அதை ஸ்ட்ரீம்லைன் பண்றாரு அவர். எப்படி? இந்த யோகா கத்து கொடுத்து டெய்லி வாணி படிங்க, சேவை பண்ணுங்க, ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கைட்லைன்ஸ் கொடுத்து 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 நம்மள கொஞ்சம் கொஞ்சமா திருத்திட்டே வர்றாரு. இதுக்கு இடையில நம்மள வச்சுதான் என்ன பண்றாரு? சத்தியகோஸ்தாபனை பண்றாரு. எப்படி ஸ்ரீராமன் வானர சேனை பயன்படுத்தி அங்க போய் ராவணனை ஜெயிச்சாரோ, இங்க பரமாத்மா மாயின் ஆட்சி தான் நடக்குது, ராவணனுடைய ஆட்சி தான் நடக்குது இந்த முழு உலகத்திலையும். புரியுதுங்களா? இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? ரஷ்யா, அமெரிக்கா, பெரிய பெரிய நாடுகள் அப்படிலாம் நினைக்கிறோம். ஆனா இவங்க டைரக்டா நம்மளை கண்ட்ரோல் பண்ணல. ஆனா ஒவ்வொருத்தரும் 800 கோடி பேர் பூமியில இருக்கணும். 800 கோடி பேரையும் ஆட்டி படைக்கிறது யாருன்னா அவங்க மனசுல இருக்க கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள் தான். அதுதான் எல்லாருக்குள்ளயும் காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசைன்னு எண்ணங்கள் உற்பத்தி பண்ணிட்டே இருக்கு. அப்போ உண்மையான வானர சேனைன்றது நம்ம தான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இறைவன் கூட இருந்து அவருக்கு ரைட் ஹேண்டா உதவியாளரா இருந்து மாய ஜெயிக்கிறது உதவி பண்றோம். பரமாத்மா சத்தியுக ஸ்தாபனை பண்ண ட்ரை பண்றாருல, அதுக்கு அவருக்கு உதவியா இருக்கும். ஆனா நம்மளும் என்ன பண்றோம்? அந்த ப்ராசஸ்ல ஸ்லோவா இந்த மன இது இருக்குல்ல, எண்ணங்களோட ஓட்டங்கள் அதை குறைக்கிறதுக்கான ஹோம்ஒர்க்கும் பண்ணிட்டுரும். புரியுதுங்களா? அப்போ இதுதான் ஆன்மீக விளக்கம், இல்ல ராஜயோக விளக்கம். அதாவது அந்த ஸ்ரீராமன் உண்மையில ஸ்ரீராமன் இருந்திருக்காங்க, சீதை இருந்திருக்காங்க, சுபீக்ஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்களை யாரும் கடத்தல, ராவணன் ஒருத்தங்க இல்ல, வானர சேனைன்னு ஒண்ணு இல்ல, இந்த வானசேனை கொண்டு போய் அதை ஜெயிச்சுட்டு வர்றதுக்கு தேவையும் இல்லை. ஆனா கதைகள் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கு. அதோட அர்த்தம் இந்த நேரத்துக்கு நீங்க வந்து ராஜயோக ஆங்கிள் பாத்தீங்கன்னா இதுதான் எடுத்துக்க முடியும். என்ன? நம்ம வானர சேனையா இருக்கும். இங்க வானர சேனைன்னா நம்ம குரங்கு, வாலு அதெல்லாம் கிடையாது. ராஜயோகம் வேற ஒரு விஷயம் கிளியரா சொல்லுது. மனிதன் மனிதனாக மட்டும்தான் பிறக்கிறான், வேற ஜீவராசியாக பிறக்கிறதே கிடையாது. இது ராஜயோகத்தோட பார்வை. ராஜயோகம் சொல்லி கொடுக்குற படிப்பணியும் இதுதான். ஓகேவா? இந்த டார்வின் தியரி இருக்கலாம், மனிதன் குரங்கிலிருந்து வந்தான், அது டார்வினோட தியரி. பாருங்களா, தியரிக்கும் லாவுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குங்க. லா ஆஃப் கிராவிட்டின்னு ஒன்று படிக்கணும். அப்படின்னா ஒரு ஆப்பிள் நீங்க தூக்கி போட்டீங்கன்னா கீழே வந்துடும். அது எத்தனை வாட்டி போட்டாலும் விழும். அப்படின்னா அது வந்து ப்ரூவ்டு. தியரின்றது வந்து ஒரு கோட்பாடு எடுத்து வைக்கிறாங்க, நான் இப்படியும் நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அவர் ப்ரூஃபா சொல்லல. யாரு? டார்வின் சொல்ல நான் இப்படியும் இருக்கலாம். மனிதன் வந்து நம்ம தமிழ் சாஸ்திரங்களே படிச்சிருக்கோம். மனிதன் வந்து அது சின்ன சின்ன ஜீவராட்சில இருந்து அடுத்தடுத்து ஓரறிவு, 2 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு அப்படி வந்துதான் இன்னைக்கு 6 அறிவு ஆனா பரிணாம வளர்ச்சி. அப்ப இது என்னது? அவங்களுடைய தாட், அது ஒரு அவங்களோட தியரி. அதே மாதிரி டார்வின் தியரி டார்வினோடது மட்டும்தான், அது வந்து ப்ரூவ் பண்ணல. இல்லாட்டி என்ன இருக்கும்? டார்வின் தியரின்றது டார்வின் லான்னு ஆயிடும். எப்படி? நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் தான் சொல்றாங்க, நியூட்டன்ஸ் தியரி ஆஃப்னு சொல்றது இல்லை. நியூட்டன்ஸ் லான்னா லானா சட்டம், அது கரெக்ட், மாற்றமே கிடையாது. எங்கேயாவது மாத்தி சொல்றாங்களா? அமெரிக்கால வந்து ஆப்பிள் போட்டா எங்களுக்கு கீழே வரலங்க, மேலே போயிடுதுங்க, அதனால வந்து நாங்க நியூட்டன்ஸ் லா ஏற்றுக்க மாட்டோம், அப்படி கிடையாது. டார்வின் தியரின்றது அவருடைய ஒரு ப்ரொபோசல், நான் இப்படி நினைக்கிறேங்கன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். பரமாத்மா அதை டினை பண்றாரு. என்ன சொல்றாரு? கிடையாது. இன்னைக்கு பாருங்களேன், பூமியில நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். எனக்கு 52 வயசு ஆச்சு. இது வரைக்கும் நான் எங்கேயுமே இப்படி கேள்விப்பட்டதே கிடையாது. என்ன கேள்விப்பட்டது இல்ல? ஒரு விவசாயி வந்து மாம்பழத்தை இருந்து அதை கொட்டையை கொண்டு போய் நடுவில் பூமியில புதைக்கிறாரு. ஆனா வரும்போது ஆப்பிள் ட்ரீயா வந்துச்சு. எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நாய்க்குட்டி குட்டி போட்டுது, ஆனா பிறந்தது வந்து பூனை, அப்படி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையாது இல்ல. அப்படின்னா இங்க எப்பாவது 800 கோடி பேர் இந்த 52 வருஷம் வாழ்க்கையில நான் எங்கேயுமே இது பார்த்தது இல்லை. ஒரு குரங்கு வந்து நாளைக்கு மனுஷனா ஆகிற மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட வந்துட்டு இருக்க மாதிரி ஏதாவது ஒரு இது பார்த்துருக்கீங்களா? அதுவும் கிடையாது. அப்ப அது உருவாக்கப்பட்ட கதை தான். அப்ப இங்க ஏன் நம்மள வானரம் மாதிரி சொல்றாருன்னா, வானரம்ன்றது குரங்கு, குரங்கு வந்து கிளக்கி 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 தாவிட்டே போகுது. அந்த மாதிரி நம்ம மனசு வந்து சஞ்சலமா இருக்கு. அப்படி இப்படி ஆடினது. சில நாள் ராஜயோகியா இருக்கும், சில நாள் வந்து தேவதை மாதிரி நடந்துக்கிறோம், சில டைம் சூத்திரன் மாதிரி நடந்துக்கிறோம், ஒரு சத்திரி மாதிரி சண்டை போட்டுன்னு இருக்கும். இந்த மன போராட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா நம்மள வச்சுதான் இறைவன் அங்கே ஸ்தாபனை பண்றாரு. எப்படி? நம்ம ஒரு 33 கோடி பேர் வந்துட்டோம்னா நம்ம 33 கோடி பேருக்கு தாட் வரும், அப்பா சாமி இந்த கலிகாலம் நமக்கு வேணாடா அப்படின்னு நினைக்கும் போது உலகப்போர் 3 வந்துடும். அமெரிக்கா ரஷ்யா அடிச்சுப்பாங்க, இவங்க ஒரு 10 பேர், அவங்க ஒரு 10 பேர் டமாட்டி அடிச்சு எல்லா கண்டத்தையும் தண்ணிக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. டெல்லியில மட்டும் ஒரு 10-20 லட்சம் பேர் உயிரோடு இருப்பாங்க. 99.99% மக்கள் உலகத்துல சரீரம் விட்டுருவாங்க, அதாவது இறந்துருவாங்க. பரமாத்மா எல்லாருடைய ஆத்மாவை சாந்தி தாமத்தை கூட்டிட்டு போயிடும். இதுதான் ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா? சோ ராமாயணத்துல வரக்கூடிய வானர சேனையோட ராஜயோக விளக்கம் என்னன்னா, இந்த வானர சேனை நீங்களும் நானும் தான். நம்ம மனசு அலைப்பாய்ச்சிட்டு தான் இருக்கு இந்த நேரத்துல. அதுக்கு நம்ம ராஜயோகம் கத்துக்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி செய்துட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஓகே, இது ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கோம். ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் சொல்றேன்.
நான் வந்து என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக ட்ரிவாண்ட்ரம் ஃப்ரெண்டோட பொண்ணோட கல்யாணத்துக்காக ட்ரிவாண்ட்ரம் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நமக்கு எண்ணம் போல் வாழ்வு 9 லாங்குவேஜ்ல வருது. அதுல ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. அவங்க தான் 3 லாங்குவேஜ் பண்றாங்க. ஓகேவா, மலையாளம், கன்னடம், ஹிந்தி பண்றாங்க. அங்க வந்து அவங்களுக்கு உதவி செய்யற மலையாளத்துல, ஹிந்தியில அவங்களும் வந்திருந்தாங்க. அப்ப இவங்க அறிமுகப்படுத்துறாங்க அந்த ஹிந்தி பண்றவர்கிட்ட. அவர்கிட்ட இந்த மாதிரி என்ன கூட்டிட்டு போயிட்டு இவரோட வீடியோ தான் நீங்க வந்து தமிழ் ஹிந்தியில மாத்தி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க. உடனே அவர் என்னை பார்த்து ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஓ, இவர் தான் அந்த டார்ச்சர் மேனா அப்படின்னாரு. எனக்கு சிரிப்பு வந்துச்சு பயங்கரமா. ஏன் அவர் டார்ச்சர்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு 365 நாள் வருது இல்ல. இப்ப இது எல்லாம் ஃப்ரீயா தான் பண்றாங்க. ஓகே, அந்த சகோதரி ஃப்ரீயா தான் பண்றாங்க, அந்த சகோதரர் ஃப்ரீயா தான் பண்றாங்க. ஆனா டெய்லி பண்ண வேண்டியிருக்குல்ல. அதனால அவர் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனா சந்தோஷமா தான் சொன்னாரு, ஜாலியா தான் சொன்னாரு. அவருக்கு வந்து இப்படி ஒரு ஆர்வம் இருக்குன்னு சொன்னார். அதாவது ஹிந்தியில வீடியோவா போடணும், அதுக்கு பர்மிஷன் கொடுப்பீங்களா? நான் சொன்னேன், நல்ல விஷயம் பண்ணுங்க, நானும் நிறைய படிச்சு தான் சொல்றேன், உங்களுக்கு இது விருப்பம் இருந்ததுன்னா நீங்க ஹிந்தியில போடுறதா இருந்தா போடுங்க, அதாவது வீடியோவா அவரோட வாய்ஸ்ல சந்தோஷமா பண்ணுங்கன்னு. இதுக்கு இடையில வேற ஒரு சுவாரஸ்யமான கருத்து அவர் சொன்னது என்னன்னா, இந்த சகோதரிகிட்ட சொல்லியிருக்காரு, அது அன்னைக்கு சொல்லல, வேற ஏதோ டைம்ல சொல்லியிருக்காரு, அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அது என்னன்னா, இவர் வந்து அதாவது என்ன, அவர் மனைவி கிட்ட பேச முடியாத சில விஷயங்களை வந்து யூடியூப்ல சொல்லி நமக்கு ஏதோ கிளாஸ் எடுக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு விளையாட்டா சொல்லி இருக்கிறார். ஓகே, அதாவது தாம்பத்திய வாழ்க்கையில கணவன் மனைவி சேர்ந்து வாழணும் நிறைய சொல்றோம் இல்லையா. ஆக்சுவலா அது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், டெய்லி நமக்கு ஒரு 5-6 கால் வருது, நிறைய மக்கள் கூப்பிடுறாங்க, நம்ம அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்றோம்ல, சொல்றோம், ராஜயோக பார்வையில எல்லாம் நிறைய விஷயம் சொல்றோம். அதுல நிறைய விஷயங்கள் இப்படிதான் கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய லிஃப்ட் தான் நிறைய ஹிஸ்டரி அந்த ஸ்டோரியா நம்ம கேட்கறோம். அப்ப நமக்கு ரொம்ப வலிக்குது. அதாவது திருமணமானவங்க அதே மாதிரி டிராவல் ஆகி வாழ்ந்து போகணும் அப்படின்றதுதான் ராஜயோக பார்வை. ஆனா இவங்க சண்டை போட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறதால ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு. அப்ப இவங்களை திருத்தணும்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி விஷயங்கள் டெய்லி இடையில சொல்லணும்ல. அந்த கண்ணோட்டத்துக்கு தான் நம்ம வந்து எண்ணம் போல் வாழ்வுல தினசரி சொல்றோம். எனக்கு நல்லா தெரியும், சண்டை போட்டு கணவன் மனைவி பிரிஞ்சு போனவங்க, லவ்வர்ஸ் பிரிஞ்சு போனவங்க எல்லாம் டெய்லி எண்ணம் போல் வாழ்வு 2 பேருமே கேட்டு சேர்ந்தவங்க இருக்காங்க. நிறைய அந்த மாதிரி ஸ்டோரி நான் நிறைய கேட்டிருக்கேன். ஓகே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த மாதிரி ஆத்மாக்கள் எல்லாம் பார்க்கும். பாருங்களேன், நான் எதை பத்தி நெகட்டிவ் கமெண்ட்லாம் வந்தா கூட, இது நெகட்டிவ் நான் சொல்ல மாட்டேன், ஒரு ஒரு கிரிட்டிக், அதெல்லாம் நான் சந்தோஷமா என்ஜாய் பண்றேன். ஓகேவா, என்ன வாழ வைக்கிறவங்களே என்னன்னா, வீடியோல ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்து இவருக்கும் ராஜயோகம் புரிய வைக்கணும், அது எப்படி சொல்லணும்னு யோசிச்சு அறிஞ்சு நாளைல இருந்து 10 வீடியோ எக்ஸ்ட்ரா போடுவேன். ஸோ என்ன வந்து நீங்க ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போட்டு ஆஃப் பண்ணிடவே முடியாது. அதே மாதிரி ரொம்ப ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தரலாலும் அது என்னை ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா அதுவும் நான் 14 வருஷம் ப்ராக்டிஸ் பண்றதுனால அதையும் நான் தாண்டி வந்துட்டேன். ஓகே, அடுத்த ஒரு விஷயம், என் குழந்தைங்களுடைய பர்த்டே வந்து 22ஆம் தேதி, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 21ஆம் தேதி மகாபலிபுரத்தில் ஒரு ரிசார்ட்ல பிளான் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இது விஷயமா யாருக்காவது சென்னையில் இருக்கீங்க, நீங்களே கூட வர முடியும், அப்படி யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஃபேமிலியோட. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், அவங்கவுங்க செலவு அவங்க தான் பார்த்துக்கணும், என்னால் பண்ண முடியாது. கேக்கெல்லாம் கட் பண்ணால் அதில் 2 பீஸ் தர முடியும். இப்போ இருக்கிற சூழ்நிலை அதுதான். ஏன்னா குழந்தைக்கு நான் ட்ரெஸ் வரைக்கும் எடுக்கல. ஆனால் இது மட்டும் குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க, ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கிற இடத்துல போய் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுக்காக ஒரு என்ன பிரம்ம பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கேன். ஃபண்ட்ஸ் ஒரு சைட் ரெடி பண்ணிட்டே இருக்கேன். ஆனாலும் போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்றேன், அவ்வளோதான். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.